மெய்யாளுக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்கிறது பொருள் இல்லை, எல்லாமும் தெரியும். ஆனா அவ்வளவு விவரமா இருந்து என்ன பண்ண போறோம்? அவ்வளவு விவரமா இருந்து ஏமாத்திட்டு போட்டுமே என்ன இருக்க போகுது அப்படின்ற மனநிலை அந்த கேரக்டர்கிட்ட இருக்கும். ஒருத்தரை கெடுத்து விட வேண்டியது இல்ல, அவனை பாழாக்க வேண்டிய சிந்தனை எல்லாம் எனக்கு இல்ல. நான் சும்மா கலகலப்பா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். எனக்கு கோபம் வரும், வராமலாம் இல்ல. பட் கோபத்தினால எல்லாத்தையும் இழந்துருவோம்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். சினங்காப்பார் காவாக்கல்னு சொல்றான். எல்லாத்தையும் இழந்துருவாரா? தான் ரொம்ப விஷம் உள்ளவன்னு நாகப்பாம்புக்கு தெரியும். அதனாலதான் பம்மியே வாழுது. அது தான் மறைஞ்சேதான் வாழுது. கெட்டவன் மறைஞ்சேதான் வாழ்வான், நயவஞ்சகன் மறைஞ்சேதான் வாழ்வான். சகடிகளுக்கு பெரிய நேர்கொண்ட பார்வையெல்லாம் இருக்காது. நம்மளாம் தண்ணி பாம்பு வெரைட்டி தான். நம்ம பாட்டு சுத்தி நடப்போம், ஒண்ணும் நம்மகிட்ட விஷம் கிடையாது. நம்ம யாரும் வந்து பயப்பட நீர் பாம்பு எதுக்கு பயப்பட போகுது? அனைவருக்கும் வணக்கம். மெய்யழகன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து கார்த்திக் வந்து எல்லா விஷயமும் தெரியும். இலங்கை போரை பத்தி பேசுவாரு, ஸ்டெர்லைட்டை பத்தி பேசுவாரு, ராஜராஜ சோழனை பத்தி பேசுவாரு. எவ்வளோ விஷயங்கள் தெரியும். சொந்தமா தன்னோட உழைப்புல வீடு வாங்கியிருப்பாரு, கல்யாணம் பண்ணியிருப்பாரு. எல்லா வகையிலுமே அங்குள்ள பாம்பு அடிக்க கூடாது, அது வாட்டி இருக்கட்டும் தான் அப்படிப்பாரு. ஆனா அரவிந்த் சாமி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சிட்டு போவார் ஊருக்கு. யாருமே மனுஷனே வேண்டான்னு. ஆனா அங்க ஒருத்த கலகலகலகலன்னு ஒரு கேரக்டர் இருப்பான். யாருன்னா அது கார்த்திக், மெய்யழகன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். ஏன்னா பல நேரங்களில் நான் அப்படித்தான் இருப்பேன். எனக்கும் பெருசா இடம் பொருள்லாம் தெரியாது, சிரிச்சபடியே தான் இருப்பேன். அதுல விஷயம் என்னன்னு, நாட்டு என்னன்னா, மெய்யழகனுக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்கிறது பொருள் இல்லை, எல்லாமும் தெரியும். ஆனா அவ்வளவு விவரமா இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் அந்த கேரக்டர். அந்த டைரக்டர் கூட சொல்லுவாரு, அவ்வளவு விவரமா இருந்து ஏமாத்திட்டு போட்டுமே என்ன இருக்க போகுது அப்படின்ற மனநிலை அந்த கேரக்டர்கிட்ட இருக்கும். இல்ல நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து என்னை வந்து ஈவன் நீங்களே சொல்லியிருக்கீங்க, ஏன் சார் எல்லார்ட்டையும் பேசுறீங்க, கொஞ்சம் கெத்தா இருக்கலாம்ல. நான் கெத்தா தான் இருக்கேன், உங்களுக்கு சிம்பிளா தெரியுதுங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். எனக்கு ஒன்றும் ஒன்னால காரியம் ஆக வேண்டியதில்லை, ஒருத்தரை கெடுத்து விட வேண்டியதில்லை, அவனை பாழாக்க வேண்டிய சிந்தனை எல்லாம் எனக்கு இல்லை. நான் சும்மா கலகலப்பா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். எனக்கு கோபம் வரும், வராமலாம் இல்லை. பட் கோபத்தினால எல்லாத்தையும் இழந்துருவோம்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். சினங்காப்பார் காவாக்கல்னு சொல்றான். எல்லாத்தையும் இழந்துருவாரா அப்படின்னு சொல்லுவான். அது ஔவையார் ஒரு அருமையான பாடல்ல சொல்லியிருந்தாங்க. நான் இதை பிணக்கிட்டு பேசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருந்தேன். ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நஞ்சுடைமை தான் அறிந்து நாகம் கறந்து உறையும் அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு நெஞ்சில் கரவுடையார் தம்மை கரப்பர் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். அருமையான வரிங்க ஔவையார் சொன்னது. நஞ்சுடைமைதான் அறிந்து நாகம் கறந்து உறையும். நான் தான் ரொம்ப விஷம் உள்ளவன்னு நாகப்பாம்புக்கு தெரியும். அதனாலதான் பம்மியே வாழுது. சரக்கு புறக்கு நான் கருக்கு முறுக்கி ஓடிட்டு இருக்கு நாகப்பாம்பு. அதை விட அதிக கருநாகப்பாம்பு எங்கேயாவது சுத்துதா? கட்டுவிரியன் பாம்பு எங்கேயாவது ரொம்ப ரேர் நீங்க பாக்குறது. அது ராத்திரில தான் உணவுக்காக கிளம்புமா. கண்ணாடி விரியன், கட்டு விரியன் கொத்துருச்சுன்னா நம்ம ஒரு 6 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் போகணும். அது தான் மறைஞ்சேதான் வாழுது. கெட்டவன் மறைஞ்சேதான் வாழ்வான், நயவஞ்சகன் மறைஞ்சேதான் வாழ்வான். சகுடிகளுக்கு பெரிய நேர்கொண்ட பார்வையெல்லாம் இருக்காது. ஒரு பொதுச்சபை ஏரியாலாம் சகுடிகளை பேச முடியாது. இந்த கீழ் வேலை பார்க்கறான்ல, எலி வேலை, எலிகள் வேலை பார்க்கறவன் வந்து மேல வரவே முடியாது. அவன் காரணம் தான் நஞ்சினா அவன் மனசாட்சிக்கே தெரியும். நாகப்பாம்பு அதை சொன்ன ஔவையார், அஞ்சா புறம் கிடக்கும் நீர்ப்பாம்பு. அஞ்சா புறம்னா பயப்படாம வெளியில சுத்துற நீர்ப்பாம்பு, நீர் குரட்ட நீர்ப்பாம்பு, தண்ணி பாம்பு. நம்மளாம் தண்ணி பாம்பு வெரைட்டி தான். நம்ம பாட்டு சுத்தி நடப்போம், ஒண்ணும் நம்மகிட்ட விஷம் கிடையாது. நம்ம யாரும் ரெண்டு பயப்பட மாட்டோம். நீர்ப்பாம்பு எதுக்கு பயப்பட போகுது? கைகுலையும் கால்குலையும் பின்னு அது ஒன்றும் செய்யாது. நீர் குரட்டாம்பாங்க. பாம்பு தான் அதுவும். ஆனா அதுக்கு 0% விஷம், கடிக்க கூட தெரியாது, குழந்தை மாதிரி சுத்தம். அததான் ஔவையார் சொல்றாங்க, கரவுடையார் தம்மை கரப்பார் கரவார் கரவிலா நெஞ்சத்தவர். ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்றவன் நாகப்பாம்பு போல ரொம்ப விஷம் உடையவன், கட்டுவிரியனை போல ரொம்ப விஷம் உடையவன், கருநாகப்பாம்பை போல ரொம்ப விஷம் உடையவன், கிங் கோப்ரா. ஆனா விஷம் இல்லாதவன், வினயம் இல்லாம பேசுறவன் கருப்பை மறுக்கி ஓடிட்டு கிடப்பான். அவன் பெருசாவன் ஏன்னா தன்னிட்ட வஞ்சகம் இல்ல, நெஞ்சுர பொய்யும் வஞ்சகமும் அழிச்சிடணுங்கிற எண்ணம் இருக்கிறவன் எந்நேரமும் அலாட்டா இருக்கணும். விளையாட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். விஷம் உள்ளவன் தான் அலாட்டா இருப்பான். நீங்க தான் பாருங்க, ரொம்ப விஷம் உள்ள ஊர்ல வில்லங்கம் பண்ணுவாங்கல்ல, வில்லங்கம் கிரிமினல் வேலை, அவன்கிட்ட பேசி பாருங்க, எல்லாத்துக்கும் பயப்படுவான். இது அப்படி இல்லை. இந்த நீங்க வக்கீல் இது ரொம்ப யதார்த்தமா எடுத்துக்கிறீங்க, இது வேற மாதிரி பிரச்சனை ஆகும்பா. டே இது விஷண்டா, சாதாரணமா எடுத்துக்கா, மனுஷன் தானடா, என்ன ஏமாத்துப்பான், வேற என்ன செய்ய போறான் மனுஷன். அது வந்து ஔவையார் எத்தனை ஆண்டுகளுக்கு கூட அது ஆழமா சொல்லியிருக்காங்க பாருங்க. விஷம் உள்ள பாம்பையும் நீர்ப்பாம்பையும் உப்பிடுறாங்க. நீர்ப்பாம்பு மாரி தான் நம்ம ஓலைப்பாம்பு, நீர்ப்பாம்பு சும்மா குறுக்க மாதிரி ஓடிட்டு கிடப்போம். ஒரு முட்டை ஒரு பெரிய இது கிடையாது. அதாவது நீ பர்சுல ஒரு 1000 ரூபாய் பணம் வச்சுக்கிட்டா பஸ்ஸே திருட்டு போயினா பார்ப்பேன், இவன் பிட் பாக்கெட் அடிச்சிடணும், இவன் பிட் பாக்கெட் அடிச்சிடணும் அப்படின்னு. அதே ஆமா, அதே பெருசா உட்காந்துற யாரும் எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க. புத்தர் என்ன சொல்றாரு, ஆசையை விட்டு துன்பத்துக்கு நீ விடுதலை ஆயிடலாங்கிறார்.
வள்ளுவனும் அதான் சொல்றான், பொருள் மீது உள்ள ஆசை எடுத்துடுறா, நிம்மதியா வாழலாம், அதுதான்டா கடவுள் நிலைன்னு சொல்றான் வள்ளுவன். ஸோ அந்த ஔவையாரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மெய்யழகன் படம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நானும் மனசில் பட்டதை பேசிடுவேன் பட்டுன்னு. அது பல நேரங்களில் அதை வில்லங்கமாக மாத்துறாங்க. என்னோட வார்த்தைகளை பலம் கொடுத்து, லோடு கொடுத்து, அதுக்கு வேற வேற அர்த்தம் எடுத்து. நம்மளை பிடிக்காதவங்க என்ன நான் பிடிச்சவங்களும் அப்படிதான் பண்றாங்க. இல்லை, நம்ம ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம்னு சொல்ல வரேன். நம்ம ஒரு வேலை செய்யறது வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். ஆனால் அதுக்கு ஒரு மீனிங் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது பயங்கரமாக நஞ்சா மாற்றலாம். அதோட்டு கெட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்னா பதுங்கியே தான் இருப்பார்கள். சில நேரம் நம்ம பேசுறது அதை மீன் பண்ணி பேசிருக்க கூட மாட்டோம். நம்ம சாதாரணமா சாதாரணமா பேசிருக்கோம், அது வேற மாதிரி திருச்சி வெளில சொல்லப்படுகிறது. உதாரணத்துக்கு அக்யூஸ் இருக்காங்க, பொது இடம், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், தியேட்டரு, சினிமா தியேட்டரு, பாரு, பப்புன்னு சுத்த முடியுமா? நஞ்சுடையார் தான், மறைஞ்சுதான் வாழ்ந்தாகணும். போலீஸ் பிடிக்கும், எதிரி வெட்டுவான், எல்லாம் நடக்கும்ல. ஆனா ஒண்ணுமே இல்லாத கேஷுவலா உள்ளவங்க சுத்திட்டு இருக்கலாம். எங்க வேணா போனா எப்போ எங்க வேணா போனா எப்படி ஒன்றும் வரலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்மளை ஆக்கிக்கிட்டோம்னா நஞ்சுடைய பாம்பு போல மறைஞ்சுதான் வாழணும். யதார்த்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை. எல்லாம் அறிவோட வாழணுங்கிறாங்க. எதுக்கு அறிவோட? அந்த அறிவு வச்சு என்ன செய்ய போகுது? வாழ்வதற்கு தேவையான அறிவு இருந்தா போதும், பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். அதை விட்டு பெரிய லெவலில் நம்ம சேர்த்து வச்சு நாகப்பாம்பு மாதிரி வெள்ளத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? நாகப்பாம்பு குத்துறா ஒருத்தர் செத்துருவான், அதனால என்ன யூஸ் ஆக போகுது? நாகப்பாம்புக்கு நம்ம இறையா? அதை முதல்ல சொல்லுது. கருணாக பாம்புக்கு நம்ம இறையா? தவக்கலை இறை, நம்ம இறையா? கிடையாது. அது தீண்டா நம்ம செத்துருவோமே. அது நம்மளும் பாம்பு அடிக்கிறோம், நமக்கு என்ன பாம்பு இறையா? அடிச்சு சமைச்சா அப்படியா நீ? இல்ல, எதுக்காக அப்படி அடிக்கிறாத? பயம். பயம், பயம். அதே இப்ப தண்ணி பாம்பு நீ அடிக்க போறியா? ஆனா முடியாது. ஒரு தண்ணி பாம்பு அதை போய் விரட்டிக்கிட்டு அப்படிம்பாங்க. இப்ப கிராமத்துல கூட தண்ணி பாம்புல கையில பிடிச்சலாம் போட்டா போட்டுருவாங்க, விளையாடுவாங்க. அது விளையாட்டு, அது பாவம், அதை விட்டுருவோம், அடிக்க மாட்டோம். ஆனா இதே நாகப்பாம்பு அடிக்க ட்ரை பண்ணுவோம். அது நெஞ்சுடைய கெட்டவனை கண்டா சமுதாயம் தாக்க தான் நினைக்கும். கேஷுவலா உள்ளவன சமுதாயம் தாக்காது. நம்மள என்ன பண்ண போறாங்க? அதுதான் சொல்ல வர. கெட்டவனா வாழ்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை, நயவஞ்சகனா வாழ்றது எளிதான விஷயம் இல்லை. நான் நிறைய பார்த்துருக்கேன். தம்பி கூட நரம்பு மாதிரி இருக்காரு, கோச்சிக்க போறாரு. நான் கூட அடிக்கடி சொல்ல வெசா வெசா அப்படின்னு. ஏன்னா மகாபாரத சகுனியுமே அப்படிதான் இருந்திருக்குது. என்டையரா நம்ம உடம்பு ஹீட் ஆகி மூளையில வச்சிடும் எல்லா பவரையும். இவ்வளவுதான் தம்பி இருக்கு கருணாக பாம்பு, இவ்வளவுதான் இருக்குது லீலாம். குட்டி பாம்பு சொல்றேன், குட்டிக்கும் அதே விஷயம் தான், பெரிய பெரிய பாம்புக்கும் அதே விஷயம் தான். ஆனா எவ்வளவு உடம்பு பிராடா இருந்தாலும் விஷமில்லாத மனநிலைங்கிறது வேற தானே. அது ரொம்ப ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாருமே மெய்யழகன், எல்லாருமே இங்கே மெய்யழகன் தான். யாரும் இங்கே கிரிமினல்ஸ் எல்லாம் கிடையாது. பட் நம்மளை கிரிமினலாக காமிக்கிறது. சம்டைம்ஸ் என்னைய பார்த்தாலே பெரிய கிரிமினலா இருப்பானோ அப்படின்னு தோணும். ஆனா நான் அப்படி இல்லவே இல்லை, எனக்கு அது தெரியவும் தெரியாது. ஆளை பார்த்து எட்ட போட்டுறாங்க. ஆமா, கெத்தா இருக்கு, தலையை 2 இன்ச்சு தூக்கிக்கணும். எதுக்கான்ற தூக்கணும்? கழுத்தை வலிக்குதுரா, கேசுவலா இருக்கும்டா. அதுல என்ன இருக்கு? அன்னைக்கெல்லாம் சார் ஹோட்டல சார் ஹோட்டல நம்ம இடத்துல சாப்பிடுவோம்டா, ஜாலியா இருக்கும். எல்லாம் ஜாலி தானே. எந்த இடம் இருக்கோ அந்த இடத்த மகிழ்ச்சியா வாழ தெரிஞ்சா போதும். நம்ம கூட 4 பேருக்கு நல்லதெல்லாம் செய்ய வேண்டாம், 4 பேரை மகிழ்ச்சியா வச்சிருக்கேன், அவ்வளவுதானே. அள்ளி பணமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மகிழ்ச்சியா இருப்போம், ஜாலியா இருப்போம், மனசுல பட்டதை பேசுவோம், காமெடியா பேசுவோம், சந்தோஷமா வச்சுப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.